This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. டெல்லி பேரவை தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வி ஆம் ஆத்மி கட்சியை ஆட்டம் காண செய்துள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் தற்போது புதிய கட்சியை தொடங்கவிருப்பது தேசிய அரசியலில் பேசுபொருளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, கூடுதல் விவரங்கள் என்ன? ஆம் ஆத்மியோட 13 கவுன்சிலர்கள் தனி கட்சி தொடங்குவதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரம். சட்டசபை தேர்தலுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சி அந்த பின்னடைவிலிருந்து வெளிவர கடும் முயற்சி செய்தும் அப்படி அந்த கட்சியால் முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா செய்த பிறகு தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை. அதே போல துணை முதல்வராக இருந்து பதவியை ராஜினாமா செய்த மணீஷ் சிசோதியாவும் தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கும் நிலையிலே தேசிய அரசியலிலோ அல்லது டெல்லி அரசியலிலோ எந்த விதமான செல்வாக்கும் இல்லாத சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி தற்போது இன்னொரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. முன்னாள் கவுன்சிலர்கள், தற்போதுள்ள கவுன்சிலர்கள் 15 பேர் ஆகியோர் ஒன்றாக இணைந்து புதிய கட்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி இந்திரபிரஸ்தா விகாஸ் பார்ட்டி என்கிற கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். இந்திரபிரஸ்தா விகாஸ் பார்ட்டி என்றால் டெல்லிக்கு இந்திரபிரஸ்தா என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. அந்த பெயரிலே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து கொண்டு எங்களால் வளர்ச்சி பணிகளை செய்வது முடியாத காரியமாகிவிட்டது. ஆகவேதான் புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறோம் என தற்போது கவுன்சிலராக உள்ள ஹிமானி உள்ளிட்ட பலர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை கட்சி தேர்தலிலே தோல்வி அடையும் போது முதல்வராக இருந்த ஆதிஷி பல்வேறு முயற்சிகளை செய்து கட்சியை மீண்டும் எப்படியும் டெல்லி அரசியலிலே முக்கிய இடத்தில் வைக்க வேண்டும் என முயற்சிகளை செய்து வருகிறார். இருந்த போதிலும் கட்சியின் கவுன்சிலர்கள் அப்படி கருதாமல் எங்களால் வளர்ச்சி பணிகளை செய்ய முடியவில்லை, ஏனென்றால் டெல்லியிலும் சரி மத்தியிலும் சரி ஆம் ஆத்மி கட்சியோ அல்லது அதன் கூட்டணியோ ஆட்சியிலே இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியிலே இருக்கிறது. ஆகவே நாங்கள் தனி கட்சி தொடங்கி அதன் மூலமாக வளர்ச்சி பணிகளில் ஈடுபட விரும்புகிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆம் ஆத்மி கட்சி மற்றும் அதன் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை இது ஒரு பின்னடைவாக இருக்கிறது. பஞ்சாப் மற்றும் டெல்லியிலே மிகவும் வலுவாக இருந்த ஆம் ஆத்மி கட்சி தற்போது டெல்லியிலே பலவீனமான சூழலில் இருப்பதை இந்த பிளவு காட்டுகிறது. நிச்சயமாக கணபதி, ஆம் ஆத்மி தொடர்ந்து பின்னடைவை சந்திப்பதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.